ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, டைம் இருந்தால் வீடியோ பாருங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. விஜயன் ஆட்சியில் பிரச்சனைகள் பூதாகரமாக போயிட்டே தான் இருக்கு. அது சின்னதா ஆக்கிறது ட்ரை பண்றாங்க. அதுவும் பெருசாகினே போயினே தான் இருக்குது. அது குறைநிறைகள் கண்டுபிடிச்ச சரி பண்ணாலும் மறுபடியும் பெருசாகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயின் ஷாப் இருக்குல்ல, இந்த கரும பிடிச்ச ஒயின் ஷாப்பு. இந்த கரும பிடிச்ச ஒயின் ஷாப் பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சானுங்க. அதாவது 1000 கோடி 1500 கோடி ரூபாய் கொள்ளடிச்சாங்க போன டிஎம்கே ஆட்சியில். ஸோ அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. அது நிலுவையில் தான் இருக்கு, ஒன்றும் அது க்ளோஸ் பண்ணல. ஸோ அந்த 1000 கோடி ரூபாய் எவன் பங்குடுறானு தெரியல கரும பிடிச்சது. ஸோ கேவலமான அந்த ஒயின் ஷாப்பு, அப்படி வாயில குடிச்சு மூத்திரமா போய் நாத்தடிச்சு கிடக்குறது. அந்த ஒயின் ஷாப்ல அவ்வளோ பணம் கொட்டு கொண்டு கொட்டுது. அதான் சொல்லுவாங்கல்ல, அதுக்குன்னு விநாயகர் பூஜை கிடையாது, எந்த பூஜை அந்த பூஜை எந்த பூஜையும் கிடையாது, கற்பூரம் ஏற்றுறது கிடையாது, கற்பூரம் ஸோ சாமி எவனும் வேண்டறது கிடையாது. ஸோ ஆனால் பணம் கொட்டிகிட்டே இருக்கும். அந்த கரும்புச்சி ஒயின் ஷாப் தான். அந்த ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. ஒரு இடத்தையும் ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணால் நம்ம கோவிலு ஸ்கூலை மூடுற அளவுக்கு அவ்வளோ கெடுபிடி இருக்குது. அது காரணம் குடிமகன்கள் தான். இந்த குடிமகன்கள்லாம் திருந்தவும் மாட்டானுங்க, செத்தாலும் திருந்த மாட்டானுங்களே, அதே மாதிரி தான். ஸோ ஏன்னாலும் செத்து போட்டாலும் மற்ற சாராயம் குடிச்சு தான் தூய்மை மண்ணில் புதைக்கிறானுங்களே, எரிக்கிறானுங்க. ஸோ குடி மனுஷனோட ஒன்றோட ஒன்று கலந்து நிற்குது, ரத்தத்தோட ரத்தமே அப்படின்ற மாதிரி கலந்து நிற்குது. அது அது கஷ்டம். அதேமாதிரி அதனோட பிரச்சனைகளும் கஷ்டம். ஸோ அரசாங்கம் முடிவு பண்ணால் க்ளோஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் விஜயனாவும் அது முடிவு பண்ணல. மொத்தமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணல. ஒரு ஒரு பிரச்சனை தீக்கினா அது மொத்தமாக க்ளோஸ் பண்ண மட்டும் தான் தீர்க்க முடியும். ஸோ கவர்மெண்ட் சொல்கிறத எவனுமே கேட்க மாட்டேங்கிறான். ஸோ நேற்று பாலாஜி உத்தம புத்திரன் இருக்காரு, மொத்தமாக கொலகார பையன், கொள்ளடிச்ச பையன், ஊழல் பையன். ஸோ அவனுக்கு ஜெயிலில் போட்டு அவன்லாம் எம்எல்ஏ நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க காரியமஞ்ச திமுகவில். எவ்வளோ கேவலமான இல்லை, அதையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க அந்த மக்கள். அது இன்னும் அதுக்கு மேலே கேவலம். ஸோ ஏகப்பட்டதை கொள்ளடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகிறதுக்காக வந்தாங்க. ஆல்ரெடி ஹார்ட் வலி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சொல்லிட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு நாடகத்தை நடத்தி ஆப்ரேஷன் பண்ணாங்க. எது பண்ண அப்படியே பொம்மை மாதிரி 3 சக்கர வண்டிலாம் தள்ளி ரொம்ப பாவமாக இருந்தாங்க. மொத்தம் ஒன்று ஜெயிலுக்கு செத்து போயிருக்கணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செத்து போயிருக்கணும். ஸோ அந்த பாலாஜி சாவவே இல்லை. அவன் ஒருத்த சாவாதனால 42 பேர் 43 பேர் கொண்டு போட்டான் கரூரில். ஸோ மீட்டிங்கில் ஸோ மக்கள் வெள்ளத்தில் யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டான். ஸோ இது எல்லா பழியுமே அவன் மேலே இருக்குது. ஒருத்தன் பண்ணாமல் எவனுமே அவன் மேலே பழியை போட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாலாஜி பேசுகிறவங்கள ஸோ அன்னைக்கு விஜய் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினாரு. இன்னைக்கு என்ன பண்றாரு? இன்னைக்கு அதை தடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா நாயே ஆரம்பிச்சு நீ தட நாயே ஆரம்பிச்சு பல பேர் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கானுங்க. அவன் ஒயின் ஷாப்ல விற்கிறவன் கிளீன் பண்றவன் எல்லாமே 10 ரூபா பாட்டில். இதுல பொழைச்சவன் ஜாஸ்தி அந்த ஒயின் ஷாப்ல இருக்கணும். அரசியல்வாதிகளோ, சிஎம், எம்எல்ஏக்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 1000 கோடி 2000 கோடி கொள்ளடிச்சானுங்க இல்லையா ஒயின் ஷாப்ல. ஸோ இவனுக்கு தான் சம்பாதிச்சானுங்க. அதுக்கு முதல் காரணம் இவன் ஒயின் ஷாப் பணத்தை மெயினாக கொள்ளடி காரணம் பாலாஜி தான். இந்த நாயெல்லாம் தூக்கி உள்ள போறதா ட்ரை பண்ணாங்க, ஆனாலும் மறுபடியும் வெளில வந்துட்டான். ஸோ இந்த நாய் தெளிவா பேசுது. விஜய் வாய்க்கிலேயே அன்னைக்கு 10 ரூபா பாட்டில்னு பேசினாரு, பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு தடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு. நீ செஞ்சு வச்சு ஊழலை தடுக்கிறது தானே கஷ்டம். உன்னை தூக்கி உள்ள வைக்கிறது ஈஸி, ஆனா அது ப்ராசஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன் தெரியல, தாவைக்கு அரசு தயங்குது. உன்னை எப்பயோ தூக்கி உள்ள வச்சிருக்கணும். ஆட்சிக்கு வந்தமே ப்ராசஸ் பண்ணி விஜயனை உள்ள தூக்கி வச்சிருந்தா நீ செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்க மாட்டாரு. ஸோ அந்த எம்எல்ஏ தொகுதி சீட்டை கிழிச்சு தூக்கி போட்ட நாயை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். ஆல்ரெடி கேஸ் இருக்கு. ஒரு காம்பவுண்டே 1 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்க புறம்போக்கு நாய். ஸோ அதனால அவன் வீடு சொத்து ஐ மீன் சோத்துக்களை சோத்து கூட லாட்ரி உட்காந்துட்டு இருக்கானுங்க அவன் ஊர்ல. ஸோ ஊர்ல ஆகட்டும், மெட்ராஸ் ஆகட்டும். ஸோ 1 கோடி ரூபாய் காம்பவுண்டே போட சொல்லி நியூஸ் பிரகாரம் தான். அதுக்கப்புறம் தான் உன் மேலே கேஸே போட்டு எல்லாமே ஈடி அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி ட்ரை பண்ணாங்க. ஆல்ரெடி தப்பிச்சு. ஸோ யோக்கிய முத்து மாதிரி பேசுறது. ஸோ கொள்ளடிச்ச பழியும் இருக்கு, கொலை பண்ண பழியும் இருக்கு, ஊழல் பண்ண பழியும் இருக்கு, லஞ்சமும் எல்லாமே இருக்கு. ஆனா உள்ள தூக்கி வைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நேரு. ஸோ எலெக்ஷன் முன்னாடியே இடி ப்ரூவ் பண்ணி ஒரு மேலே கேஸ் போட்டு உள்ள தூக்கி வைக்கலாம்னு கோர்ட்டும் சொல்லிச்சு. ஆனாலும் ஒன்றும் எஃப்ஐஆர் பண்ணாமல் கருமும் எஃப்ஐஆர் மேலே தூக்கி உள்ளவும் போடல. ஸோ அது மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கேல பல அமைச்சர்கள் பல எம்எல்ஏக்கள் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. இவனுங்க எல்லாருமே உள்ள தூக்கி போடலாம் தாராளமா. ஆனா ஏன் தாவைக்கு அரசு பண்ண மாட்டேங்குது, சென்ட்ரல்ல இருந்து பண்ண மாட்டேங்குது தெரியல. அதனால ஜாலியா இருக்கானுங்க. இந்தியாவில் ஊழல் பண்ணா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே கொள்ளடிக்க ஆரம்பிச்சிடானுங்க. எல்லாமே லஞ்சம். ஸோ ஒரு பிரச்சனை எடுத்தா முழுசா அதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுது தாவேக அரசு. அது காரணம் ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு இல்லை. மீன்ஸ் ஒரு தைரியமான ஒரு ஒரு ரூல்ஸ் இல்லை. சரி இவன் பிரச்சனை பண்ணா அவனை தூக்கி உடனே டிஸ்மிஸ் பண்ணிடணும். ஸோ நோ சஸ்பெண்டட், போலீஸ் ஆகட்டும் எவனாகட்டும்.
போலீஸாக இருக்கட்டும், இல்லை அரசு அதிகாரி இருக்கட்டும், தாசில்தார் ஆஃபீஸர் இருக்கட்டும், எவனும் அரசியல்வாதி எவனும் நோ சஸ்பெண்ட் ஒன்லி டிஸ்மிஸ் பண்ணு. ஸோ குற்றங்கள் நிரூபிச்சு தூக்கி ஜெயிலில் போகணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வன்கொடுமை செய்கிறாங்க, ரேப் பண்ணுறாங்கன்னா, ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குதுன்னா ஒன்று என்கவுண்டர் இல்லை தூக்கு தண்டனை. இதுதான் வந்து நம்ம நம்ம ரூல்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு பயப்படுவாங்க. யாரும் எல்லாரையும் தொட முடியாது. ஸோ பொண்ணுங்களாகட்டும் பொம்பளைங்களாகட்டும் யாரையும் தொட முடியாது. வயசானவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் யாரையும் வந்து தொட முடியாது மற்றவங்க. ஸோ அப்போ தான் ஸ்ட்ராங் சட்டம். ஸோ வெட்டு குத்து கொலை நடக்குது, கொள்ளடிக்கிறாங்க, எல்லாமே அந்த சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும், தண்டனைகள் சீராக இருந்தால் மட்டும்தான் மீன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். அப்போதான் எதுவுமே தொல்லை இல்லாமல் விஜய் நான் இருக்க முடியும். அது காரணம் வந்துட்டு நான் பேசுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஈரான், இஸ்ரேல், அப்புறம் வந்துட்டு இந்த லெபனான், இந்த இவங்க எல்லாமே வந்துட்டு சண்டை போட்டு தொலைறானுங்க. இந்த பக்கம் ரஷ்யா, உக்ரைன் இன்னமும் சண்டை போட்டு சாவறானுங்க, கர்ம முடிச்சுடுவாங்க. இந்த ஈரானும் இந்த இஸ்ரேல சண்டை போடுறதுனால நமக்கு பிரச்சனையா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ எதுவுமே வந்துட்டு பேசுறேன்னு இன்னமும் பேசிட்டே தான் இருக்கலாம், கண்டி முடிவு எட்டின பாடில்லை. இந்த பக்கம் பேசுறானுங்க, அந்த பக்கம் அடிச்சுக்கிறானுங்க. ஸோ இந்த பக்கம் குவைத் ஏர்போர்ட்ல வந்து குண்டு போட்டு தொலைறானுங்க. ஸோ இந்த வந்து பல பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த 10 ரூபா பாட்டில் பிரச்சனைகள் போயினே இருக்கிறதுக்காண்டி அந்த கருமத்தை ஒழிக்கணும். ஒன்று ஒயின் ஷாப் மொத்தமா மூடணும், இல்லைன்னா எவன் அந்த 10 ரூபா அவனை வேலையை விட்டே தூக்கணும். தூக்கி வெளியே போட்டு நாயை எங்கன்னா போய் பொழைச்சிக்கோ, இல்லை மாடு மீச்சு பொழைச்சிக்கோ, புறம்போக்கு நாயை சொல்லிட்டு இந்த குப்பை பொருள் போ, கார்பரேஷன் வேலை பாரு அப்படின்னு சொல்லி விட்டுறணும். வேலையே இல்லை. ஸோ ஆனால் ஒயின் ஷாப்பில் தான் சொகுசாக பணத்தை வாங்கி எண்ணி கமிஷன் அடிச்சு டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில் வந்துட்டு சொகுசு கண்டுட்டாங்க. இந்த ஒயின் ஷாப்பில் இருக்கிற பசங்க எல்லாமே என்னைக்கு இந்த ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க கொண்டு வந்தாங்களோ, ஒயின் ஷாப் வந்து கவர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்களோ, தனியார்லேருந்து கவர்மெண்ட் என்னைக்கு மாற்றினாங்களோ, கன்வெர்ட் ஆச்சோ, ஸோ அன்னிலேருந்து வந்து குஷி ஆகிட்டாங்க ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க. தனியாரில் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஊழல் இது மாதிரி வந்ததே இல்லை ஒயின் ஷாப்பில். ஸோ ஏழை எடுப்பாங்க, இத்தனை 1000 கோடி ரூபாய் அப்படின்னு ஏழை எடுத்துருவோம், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுத்துருவாங்க. அவன் தனித்தனியாக ஒயின் ஷாப் வச்சு பக்காவாக நீட்டாக ஜெல்லு இருக்கும். ஒயின் ஷாப்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். தனியார் ஒயின் ஷாப் இருக்கும்போது அவ்வளோ நீட்னஸாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு கலீஜாக நாத்தலாம் இருக்காது. நாத்தம் இருக்கும், அந்தளவுக்கு நீட்னஸ் இருக்கும். ஸோ வெளிலேருந்து பக்கம் நீட். ஆனால் இப்போ வந்து குப்பை கேவலமான குப்பையாகுது ஒயின் ஷாப். கருமம் அந்த குப்பையும் போய் வாங்கி குடிச்சு மற்ற அந்த குப்பையிலே கொண்டியை காட்டின ஊதி கிடக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஊந்து கிடக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த 10 ரூபா மேட்ரு வந்துட்டு டசன் மேட்ருலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான மேட்ரு. அது விஜய் அண்ணா உட்காந்து ஒன்றுமா பேசிட்டு உட்காந்துக்கிறாரா சீட்டில். என்னையா பேசின்னு உட்காந்து கிடக்குறீங்க சீட்டில் கூப்பிட்டு வச்சு பேசின்னு. ஒன்று ஒயின் ஷாப்பை மொத்தமாக மூடணும், இல்லைன்னா எவன் அந்த 10 ரூபா கொள்ளை அந்த நாயை தூக்கி உள்ளே போடணும். அரசாங்க ரூல்ஸுக்கு எவன் செயல்படலையோ, அரசாங்கம் சொல்லி எவன் கேட்கல அவனை தூக்கி ஜெயிலில் போடும், இல்லைன்னா அவனை வேலை விட்டு தூக்கி விசிலடி நாயை அப்படின்னு 10 ஒயின் ஷாப்பில் இருக்கிற 10 நாயை தூக்கி ஒன்று ஜெயிலில் போகணும், இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணி வேலை விட்டு துரத்தணும். அவனுக்கு பயம் வரும். பயம் வரா மாதிரி பண்ணணும். சரி போராட்டம் பண்ணிட்டு போ, நாயை மொத்த பேரும் டிஸ்மிஸ் பண்ணு. ஒயின் ஷாப் இருந்தால் தான் வந்துட்டு நாட்டுக்கு சோறு கிடைக்க போதானே. ஸோ டசன் மேட்டர். ஒயின் ஷாப்பை மூடுறது வந்து டசன் மேட்டர். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி ஒழிக்கணும். ஸோ விஜய் வந்து ரொம்ப ஸ்லோவாக செயல்படுறாரு, அவ்வளோதான் நான் சொல்வேன். அவர் வந்துட்டு செயல்படுற அவர் ப்ராசஸ் பண்ணாலும் டக்குன்னு ப்ராசஸ் பண்ணணும். காவல்துறை அவர்கிட்ட தானே இருக்கு. ஒயின் ஷாப்பை மூடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? பொதுமக்கள் நினைச்சு அடிச்சு உடச்சி காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒயின் ஷாப்பை. ஸோ அந்த நேரத்தில் மக்கள் சரி பார்த்துக்கலாம், அரசாங்கம் பார்த்துக்கோ, விஜய் என்ன பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒயின் ஷாப் பிரச்சனையை வெகு விரைவில் அந்த பிரச்சனை மூடணும். ஸோ 10 ரூபா பாட்டில் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னாருக்கு. கொலகார பாவி ஊழல் வாங்கின நாய் செந்தில் பாலாஜி வந்து பேசுது. 10 ரூபா பாட்டில் வாங்கினாரு, அன்னைக்கு பாட்டு பண்ணாரு, இன்னைக்கு கிழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஸோ அந்த நாயை தூக்கி உள்ள வைக்கணும். ஒயின் ஷாப்பில் எவன் 10 ரூபா வாங்கினா அந்த நாயை தூக்கி உள்ள வைக்கணும். ஸோ எப்போதும் போல தான் மணல் திருட்டு, கொள்ளை, ஸோ ரேப்பு, ஸோ எக்ஸெட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோயம்பேட்டில் அந்த பாரில் 18 வயசு பொண்ணு, இன்னொரு பொண்ணு சின்ன 17 வயசு பொண்ணு. இந்த நாய்ங்களுக்கு என்ன வேலை ஒயின் ஷாப்பில், பாரில் என்ன வேலை? இவங்க போயிட்டு நல்லா கூத்தடிப்பாங்க பாரில், ஹோட்டலில் பாரில் கூத்தடிச்சு வெட்டி முறிவாங்க, செத்து போவாங்க. அதுக்கு அரசாங்கம் காரணம். ஸோ அதுக்கு மெயின் காரணம் அந்த குடி தான். அந்த குடிக்க போகிற இந்த நாய் தான் காரணம். போனாங்க, வெட்டினாங்க, குத்துனாங்க, செத்தாங்க, அவ்வளோதான். குடிப்பதில் என்ன பண்ணுற மயிருன்னே தெரியாது. 18-17 வயசு பொண்ணு என்ன மயத்துக்கு பாருக்கு போனோம் நைட்டில். எல்லாம் போயிட்டு கிளப்பில் போயிட்டு நல்லா ஆட வேண்டியது, நல்லா குடிச்சிட்டு ஆட வேண்டியது. அங்கே ஏதாவது சங்கடம்னா பிரச்சனைனா போதையில் அலைய வேண்டியது, இங்கே இதை பண்ண அதை பண்ணான்னு சொல்லிட்டு வெளியே ஓட வேண்டியது, முட்டிக்க வேண்டியது. அவன் காரை கொண்டு போய் அடித்து சாவடிச்சு காலி பண்ணிட்டான். ஸோ சொல்லி முடிச்சா. ஸோ இது காரணம் போதை. அந்த போதையை தடுத்தா என்ன? தடுக்க மாட்டாங்க. ஸோ குடிக்கிற நாய் குடிச்சிட்டே தான் இருக்குது, விற்கிற நாய் விற்றுனே தான் இருக்குது. பிரச்சனைகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் மக்கள் தான்.
மக்களாகிய நாம தான் திருந்தணும். விற்கிறோம் விற்கட்டும், நம்ம குடிக்காம ஓரமா போ. 4 நாள் பார்ப்பான், 40 நாள் பார்ப்பான், 1 வருஷம் பார்ப்பான், கடையை மூட்டு போயிட்டே இருப்பான். ஒரு பொருள் வாங்கணும்னா மக்கள் நினைச்சா மட்டும் தான் வாங்க முடியும், அந்த கம்பெனி வளர்ச்சி அடைய முடியும். அந்த பொருள் வாங்காம யாரும் தவிர்த்துட்டாங்கன்னா அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக மூடிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ சிம்பிள் ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அண்ணா வந்துட்டு சிஎம் வரணும், ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. இவரை விஜய் அண்ணா சிஎம் ஆக்கினாங்க, ஸ்டாலினை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் சைக்கிள்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் கரெக்ட். இட் டசன்ட் மேட்டர். மாற்றம் வேணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். குடிக்காரங்க எல்லாமே முடிவு பண்ண குடிக்க மாட்டோம், அது பாட்டு குடிக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ டசன்ட் மேட்டர். அது வந்துட்டு சிம்பிள்லாம் கிடையாது. ஸோ அவன் குடிக்கிறவன் குடிச்சினே தான் இருப்பான், குடிக்காதவன் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். ஸோ மக்கள் அது பொம்பளைங்க பல பேர் அழுதுகிட்டே கிடக்க வேண்டியது தான். ஸோ அதனால் வந்துட்டு விஜயண்ணா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சட்டங்கள் கொண்டு வரணும். பேசிட்டே கூட நை நைன்னு விவசாயக்காரன் தள்ளுபடி சொன்னார், முழுசாக அவர் சொன்ன ரூல்ஸ் பிரகாரம் தள்ளணும். ஸோ அது தள்ளனா அவருக்கும் கெட்ட பேர் தான். இலவச மின்சாரம் சொன்னார், அது ப்ராசஸ் எடுத்து தெரியல. கேஸு, பஸ்ஸு வந்துட்டு அந்த தாய்மாமன் சீரு, இந்த அண்ணன் சீரு, இந்த சீரு அந்த சீரு, இது எல்லாமே வந்து அண்ணன் ப்ராசஸ் ஸ்பீடாக பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நடிகை தீபா இருக்காங்களே, அவங்களோட அப்பனே வந்துட்டு அந்த ஊர் சைடு என்ன பிரச்சனை தெரியல, கர்ம போவான் அதை பெருசு வெட்டுன்னு வெட்டியிருக்கானுங்க. ஸோ அதனால அதுக்கு எல்லாத்தையுமே இன்னும் நியூஸ் கவர் பண்ணவே தாவேக்கா அரசு எதிராக தான் எல்லாமே இருக்கு. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை ஆஸ் யூஷுவல் வந்துட்டே தான் இருக்கு. இந்த 10 ரூபா வயசா பெருசா போயிட்டே தான் இருக்கு. அரசியலும் புதுமையா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் எல்லாத்தையும் எப்படி அண்ணன் தீர்க்க போறாருன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.